அமித்ஷா ஆபரேஷன் உதயசூரியன் மாதிரி ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியோடு பூண்டோடு எடுத்து விட வேண்டும் என்று. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் அமித்ஷாவுடைய பேச்சு நாளைக்கு தமிழகத்தை உலுக்க இருக்கிறது என்று தான் சுருக்கமாக சொல்ல முடியும். ஒரு முறையா பார்த்தால் காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்பது தேர்தல் வெற்றிக்கு பிறகுதான் அது வருமே தவிர முன்னாடி இருக்காது என்பதுதான் என்னுடைய வாதம். பாமகவினுடைய பிளவு என்பது விரிசல் என்பது வேறு, அதிமுக விரிசல் என்பது வேறு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சண்டை என்பது குடும்ப சண்டை, மாமனார் மாமியார் பேரன் சண்டை. அதையெல்லாம் அவர்கள் தான் தீர்த்து கொள்ள வேண்டும். சில அறக்கட்டளைகள் இருக்கின்றன, பசுமை தாயகம் அறக்கட்டளை, அதுலாம் ரஃபா போட்டீங்கன்னா ஒரு 7,000-8,000 கோடி ரூபாய் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு சண்டை. ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் எழுந்து அரசாங்கத்திற்கு எதிராக பேசினாரே, ஆனால் இந்த 51 பேருடைய நிலைமை என்ன இருக்கும்? ராகுல் காந்தியை ஒரு ஓரம் கட்ட எண்ணினது நரேந்திர மோடி ஓரம் கட்டி விட்டார். அதுதான் அவர் செய்த சக்சஸ். இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. நமஸ்காரம். 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 அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு மதுரை வரப்போறாரு. அண்ட் நாளைக்கே அவர் என்னென்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு மீட்டிங் ஷெடியூல்ஸ் எல்லாமே வந்திருக்கு. கட்சிக்காரங்களை மீட் பண்றாரு அப்படின்றதும், கட்சி மீட்டிங் இருக்கும். அண்ட் பிளஸ் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதும், கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையும் நடக்க போகுதா அப்படின்ற பல்வேறு தரப்புல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. அமித்ஷா உடனே இந்த வருகைக்கான காரணம் என்ன சார்? இளைய பாரதம் நேயர்களுக்கு ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள். அஞ்சுவினுடைய இந்த தொலைக்காட்சியில் ஆபரேஷன் சிந்தூரை எப்படி நரேந்திர மோடி சிறப்பாக நடத்தி முடித்தினாரோ 48 மணி நேரத்தில், அமித்ஷா ஆபரேஷன் உதயசூரியன் மாதிரி ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியோடு பூண்டோடு எடுத்து விட வேண்டும் என்று 3 அல்லது 4 குறிப்புகள் கொண்ட அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு. எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் சரி, ஸ்டேட் பாலிடிக்ஸை பத்தி பிஜேபியினுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்தும், இன்டெலிஜென்ஸ் பியூரோ அதாவது உளவுத்துறையிலிருந்தும் மற்றும் தமிழக பாஜகவிலிருந்தும் சில குறிப்புகள் வரும். அதையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒன்றாக படித்து அரசியல் ரீதியாக தான் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அவர் நிர்ணயிப்பார். நேற்று, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு, நக்சல்வாதிகளை எல்லாம் 2026 மார்ச்சுக்குள் இந்தியாவிலிருந்தே விரட்டி விடுவோம் என்று சொல்லி சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் எப்படி நக்சலைட்டினுடைய ஆதிக்கத்தை குறைத்தாரோ அமித்ஷா கடந்த 6 வருடங்களில், அது மாதிரி அமித்ஷா ஆபரேஷன் உதயசூரியன் அதை வைத்துக்கொண்டு எப்படி திமுகவிற்கு எதிராக எதிர் வாக்குகள் இருந்தால் அதையெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும். அதுதான் அவருடைய முக்கிய குறிக்கோள். சோசியல் இன்ஜினியரிங் 2வது பட்சம்தான். எப்படி தேவேந்திர குல வேளாளர் போன்ற சிறு ஒரு முக்கியமான குறிப்பு அமைப்புகளை தன் வசம் படுத்தி தென் மாவட்டங்களில் சில குறிப்பான குழுக்களினுடைய ஆதிக்கத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அமித்ஷா நினைக்கிறார். 8ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று இவர் பேசக்கூடிய தமிழகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய 10,000-15,000 தொண்டர்களிடையே நம்ம ஆபரேஷன் சிந்தூரை பற்றி பேசிய பிறகு நக்சல் எப்படி இந்தியாவிலிருந்து ஒழிக்கப்பட்டது என்பதை சொல்லியும், நேற்று அதாவது 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் எப்படி நரேந்திர மோடி உலகிலேயே மாபெரும் பெரிய பிரிட்ஜை ஒன்று ஸ்ரீநகரில் திறந்து வைத்தாரோ, ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி, காஷ்மீர் டு கன்னியாகுமரி இணைக்கக்கூடிய ரயில் திட்டத்தை, கனெக்டிவிட்டி, அதையெல்லாம் புகழ்ந்து பேசிய பிறகு கண்டிப்பாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டிலிருந்து கிடைத்த சில ருசிகர தகவல்களை அமித்ஷா அவர்கள் அவுத்து விட இருக்கிறார். அதை வெளிப்படையாக சொல்ல இருக்கிறார். கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு வயத்துல புலி கரைச்சா மாதிரி இருக்கும். அஞ்சு அந்த மாதிரியான ஒரு பின்னணியில் தான் அவர் வருகிறார். அவருடைய விஜயம்
பாஜக தொண்டர்களை மட்டும் பார்த்து பேச இருக்கிறார். எனினும் இன்று, அதாவது அவர் வருவது சனிக்கிழமை, பேசப்போவது ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை இரவு சில பேரை முக்கிய சந்திக்க இருக்கிறார் என்று கூட கேள்விப்படுகிறேன். ஒன்னே ஒண்ணு சொல்றேம்மா, அவர் சென்னையில வந்தோ மதுரையில பேசணும்னு அவசியமே கிடையாது. அவருக்கு சில பல தொடர்புகள் இருக்கின்றன. பிரதிதினம் எடப்பாடி பழனிசாமியுடன் தொடர்பில் இருக்கிறார், பல சோர்சஸ் மூலமாக. தம்பிதுரை ஒன்று மற்றும் அதாவது சில காமன் ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் மூலமாக. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் அமித்ஷாவுடைய பேச்சு நாளைக்கு தமிழகத்தை உலுக்க இருக்கிறது என்று தான் சுருக்கமாக சொல்ல முடியும். இதே மாதிரி அமித்ஷா அவர்களுடைய இந்த வருகையில காமன் மினிமம் ப்ரோக்ராம் பத்தியான பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தனியா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காளம்மா. இவர் பப்ளிக்ல அனௌன்ஸ் பண்ணணும் கிடையாது. அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஆஃப்டர் தி எலெக்ஷன் தான் வரும் நான் கேள்விப்பட்டேன். ஓகே, எனக்கு என்ன சொன்னீங்க கேட்டீங்கன்னா, 2026 மே மாதத்தில் அதிமுகவிற்கு என்று பரிபூர்ண மெஜாரிட்டி கிடைச்சிட்டுனா காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் ஒண்ணுமே இருக்காது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பது இல்லவே இல்லை. இது வரைக்கும் மைனாரிட்டி அரசாங்கம் என்று மீண்டும் மீண்டும் ஜெயலலிதா சொன்னா கூட காங்கிரஸை விலக்கி வாங்கியது திமுக. காங்கிரஸ் அதை பற்றி அவர்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை அப்பொழுது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப கேட்கிறாங்க. எனினும் காமன் மினிமம் ப்ரோக்ராமை எடப்பாடி என்கரேஜ் பண்ண மாட்டார், அமித்ஷாவும் என்கரேஜ் பண்ணிக்க மாட்டார். இப்போ காரணம் என்ன என்று கேட்டால், கூட்டணி ஆட்சி வருகிறது. கூட்டணி ஆட்சி அந்த ரிசல்ட்டை பொறுத்து, சப்போஸ் ஏடிஎம்கேக்கு 125 சீட் வருதுன்னு வச்சுங்க, ஒருத்தருக்குமே ஒண்ணும் பண்ண மாட்டான். பிஜேபி அந்த கவர்மெண்ட்ல சேராது. அவங்க ஒரு 80 பிஜேபிக்கு ஒரு 25 அப்படி அப்புறம் அப்போ ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வைக்கணும்னு நினைச்சுப்பாங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராம் வைக்கிறதுக்கு ஒரு வழியே கிடையாதுன்னு என்னுடைய ஆர்குமெண்ட், என்னுடைய பர்சனல் ஆர்குமெண்ட். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அகில இந்திய அளவில் ட்ரிபிள் தலாக், ராம் மந்திர், 370 எல்லாமே ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணியிருக்காங்களே பிஜேபியை. ராம் மந்திர் அங்கதான் வரணும் அயோத்தியால, 370 அப்ளிகேஷன், ட்ரிபிள் தலாக் எல்லாமே ஏடிஎம்கே மேனிஃபெஸ்டோலயே இருக்கு. அது நேஷனல் சப்ஜெக்ட். ஸ்டேட் சப்ஜெக்ட்னு வச்சிங்கன்னா சில டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ், மாநில சுயாட்சி, அதுக்கெல்லாம் ஒத்துட்டு போயிடுவாங்க. அதுல என்ன இருக்குது? ஸோ எண்ட் ஆஃப் தி ரிசல்ட் டே தான் வருமே தவிர அதுக்கு முன்னாடி வராதுன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு இபிஎஸ் ஒத்துக்க மாட்டார். காரணம் என்ன என்று கேட்டால் 2 காரணம். ஒன்று, அவருடைய ஆளுமை குறைந்து விடும், அத்தாரிட்டி குறைஞ்சிடும். 2வது, ஏடிஎம்கே பண்ணாங்கன்னா இட் வில் ஹேவ் an impression and pressure on டிஎம்கே ஆல்சோ. டிஎம்கே போவாங்க, அதுக்கு காங்கிரஸ் ஒத்துக்காது. ஓகே. ஸோ ஆக ஒரு முறையா பார்த்தால் காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்பது தேர்தல் வெற்றிக்கு பிறகுதான் அது வருமே தவிர முன்னாடி இருக்காது என்பதுதான் என்னுடைய வாதம். அது மாதிரியான நிலையில் தான் மத்திய பாஜகவும் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அதை ஒத்துக்கொள்ள மாட்டார். ஓகே. இப்போ அமித்ஷா அவர்கள் முன்னாடியே ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன ஒரு பிளேஸ் கட்சியில கொடுக்க போறீங்க இந்த கூட்டணியில கேட்கும் போதே, அது அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரம், அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்றத பாஜக பல முறை அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. இப்ப பாமக நடக்கும் அந்த ஒரு விரிசலை பாக்குறோம் நம்ம. குருமூர்த்தி அவர்களும் 2 நாட்களுக்கு முன்னாடி அவரை சந்திச்சிருக்காரு அப்படின்ற விஷயம். சோ இப்ப அமித்ஷாவுடைய இந்த ஒரு வருகையில அமித்ஷா அவர்கள் இது சம்பந்தமா பாமக தலைவர்கள் கிட்ட இல்லைன்னா குருமூர்த்தி அவர்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? பேசிட்டு தான் இருக்காங்க. அன்புமணி ராமதாஸோட அமித்ஷாவினுடைய ஃப்ரெண்ட்ஸ், those who are interested in PMK, BJP, ADMK alliance, அவெல்லாம் they are in touch with him. ஒன்று. 2வது, ஒண்ணு சொல்றேன், இந்த கட்சிகள் எல்லாம் பிரிந்து இருக்கிறதே, அது பாஜகவிற்கு லாபமோ நஷ்டமோ தெரியாது. பாமகவினுடைய பிளவு என்பது, விரிசல் என்பது வேறு, அதிமுக விரிசல் என்பது வேறு. 2த்தையும் ஒரே மட்டும் கம்பேர் பண்ண முடியாது. நான் ஒரு பிஜேபி தலைவர் பேசியிருந்த போது அவங்க சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமியுடைய ஸ்டபர்ன் ஆட்டிடியூட்னாலதான் ஏடிஎம்கேல யூனிட்டி வரலன்னுட்டு. அது பாலிசி வைஸ், காஸ்ட் வைஸ், மணி வைஸ். ஓபன்னீர்செல்வம் ஏடிஎம்கே ஆபீஸ்ல லூட் அடிச்சாங்க தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கோவம். அவர் மன்னிப்பு கேட்கட்டு நான் சேர்த்துக்கிறேங்கிறார். அதெல்லாம் ஏடிஎம்கே சொல்லிட்டாங்க பிஜேபி கிட்ட. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மாதிரி கட்சி சண்டை கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சண்டை என்பது குடும்ப சண்டை, மாமனார் மாமியார் பேரன் சண்டை,
அதையெல்லாம் அவர்கள் தான் தீர்த்து கொள்ள வேண்டும். அமித்ஷா ஒரு போன் பண்ணாலே சரியாயிடும். ஏன்னா அதுல வந்து சில அறக்கட்டளைகள் இருக்கின்றன, பசுமை தாயகம் அறக்கட்டளை. அதுலலாம் ரஃபா போட்டீங்கன்னா ஒரு 7,000-8,000 கோடி ரூபாய் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு சண்டை. இதுல பெரியவர் வந்து தான் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அது டிஎம்கே பக்கம் ஹி வாண்ட்ஸ் டு ஓப்பன் டோர் வித் டிஎம்கே. அது முடியாது, அங்க விசிகா வெளில போயிடும். ஸோ இந்த குழப்பத்தை வைத்து பார்த்தால் பாஜக எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாடை பொறுத்த மட்டும் தலைவர், நீ என்ன வேணா பண்ணீங்க, பிஜேபி வில் ஸ்டாண்ட் பை ஹிம் சொல்லியாச்சு. அதுதான் ப்ராடர் ரூல். தேமுதிக வந்து அவங்களும் அவங்களுடைய அந்த கூட்டணி அறிவிப்பு அப்படின்னா ஜான்வரி மாசம் தான் நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ராஜ்யசபா சீட் வந்து இப்ப கிடைக்கல அப்படின்ற ஒரு அதிருப்தியும் வந்து தேமுதிகல இருக்குது இல்லையா? சோ அதற்கும் பாஜக தரப்புல, பாஜக மேலிடம் தரப்புல வந்து அதுலயும் ஒரு பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக அதிமுகவை ஆதரித்து திமுகவை எதிர்த்து ஒரு ஓட்டு கூட டிஎம்கேக்கு போகக்கூடாது, ஆன்டி டிஎம்கே ஓட்டு ஸ்பிளிட் ஆகக்கூடாதுங்கிற ஒரு பாலிசியில தான் பிஜேபி இருக்கு. அதற்கு தேமுதிக கண்டிப்பாக உதவி செய்யும். இல்ல அப்படின்னா நரேந்திர மோடி வந்து ட்வீட் போடுவாராமா விஜயகாந்துடைய பர்த்டேக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கணும் நம்ம. ஒன்னொன்னு நான் ஒரு ஜெனரல் அப்சர்வேஷன் ஃப்ரம் டெல்லி ஐ லைக் டு மேக். இளைய பாரதம் நேயர்களுக்கு 5 மூலமாக ஒரு விவாத பொருள். இதை நம்ம நேயர்களிடம் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நான் சொல்லுவது தவறா ரைட்டா என்பதை காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நீங்க. ஏன் தெரியுமா? பிஜேபி நேஷனல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டி கிட்ட அவங்க வந்து ராஜ்யசபா கேட்க மாட்டாங்க. தமிழ்நாடுல 2 ஸ்டேட் பார்ட்டி தான், டிஎம்கே ஏடிஎம்கே. இப்ப ஏடிஎம்கேல வந்து ஜி.கே. வாசனுக்கு போன வாட்டி ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க. இந்த வாட்டி கமலஹாசனுக்கு டிஎம்கே கொடுத்துருச்சு. தேமுதிக கொடுக்கிறேன் 2026 எழுதி கொடுத்திருக்காரு பாருங்க எடப்பாடி பழனிசாமி. அதுவே ஒரு கமிட்மெண்ட். காரணம் என்ன என்று கேட்டால் 6 சீட்ல 2 சீட் இப்ப எடுத்து அவங்க கட்சிக்காரருக்கு என்ன பண்ணுவாங்க? அதனால தே வொன்ட் கமிட். தேமுதிகவை தொங்கல்ல விட்டுருவாங்க, கடைசியில வந்து சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. தே வில் மேனேஜ் சம்திங். இப்போ பிஜேபியில கேட்கணும்னா அவங்க என்ன சர்க்கியூட்டஸா என்ன பண்றாங்க? மத்திய பிரதேசத்திலிருந்து எல் முருகன், மத்திய பிரதேசத்திலிருந்து இவர் நம்ம எல்லா கணேசன், அங்கிருந்து ராஜ்யசபா கொண்டு போயிடுறாங்க. அந்த ஃபெசிலிட்டி பிரேமலதாக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பிரேமலதாக்கு பிஜேபியில நீ மெர்ஜி பண்ணி உனக்கு தரேன்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் விஷயம். ஓகே. இப்போ ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக இங்க இருந்து டெலிகேட்ஸ் வந்து போயிருந்தாங்க வெளிநாடுகளுக்கு. முக்கியமாக அதுல குறிப்பிட வேண்டியது கனிமொழி அவர்களுடைய அந்த ஒரு ஸ்பீச்சும் சசிதரருடைய பதில்களும் தான் வந்து இந்த 2 பேரும் ஹைலைட்டடா இருந்தாங்க. சோ கனிமொழி அவர்களை தொடர்ந்து பலரும் வந்து இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க டெலிகேட்ஸ் எல்லாமே. சோ இந்த ஃபீட்பேக் என்னவா இருக்கும்? அவங்க வந்து மோடி அவர்கள் கிட்ட இந்த ஃபீட்பேக்கை சப்மிட் பண்ணுவாங்களா? என்ன மாதிரியான அடுத்த நடவடிக்கைகள்? நல்ல யூ ஆஸ்க் மீ a very pertinent question. அதுல வந்து ஒண்ணு நிச்சயம், இந்த டெலிகேஷன் அனுப்பணும்னு சொல்லி அந்த டெலிகேட்ஸ் பேரெல்லாம் தேர்ந்தெடுத்தது நரேந்திர மோடி தான். இதுல வந்து குறைஞ்சது ஒரு 30-40 கோடி ரூபாய் செலவாயிருக்கும் கேள்விப்படுறேன். 59 எதிர்கட்சி தலைவர்கள் சென்றார்கள் மொத்தம். அதுல 51 பேர் எம்பிஸ், மீதி 8 பேர் நான் எம்பிஸ். இதுல ரொம்ப சாமர்த்தியமா என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு டெலிகேஷனையும் ஒரு ஃபாரின் செக்ரட்டரி உட்கார வச்சா ரிட்டையர் ஆளுங்களை. யார் யார் டாக்டர் ஜெய்சங்கருக்கு தெரிஞ்சவங்க, அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க, அந்த ஊர்ல அம்பாசிடரா இருந்தவங்க, ஹை கமிஷனரா இருந்தவங்க. இதனால சசி தரூர், ரவிசங்கர் பிரசாத், சுப்ரியா சூலே, அப்புறமா வந்து நம்ம அனுராக் தாக்கூர், தேஜஸ்வி சூர்யா, இவங்கெல்லாம் போயிட்டு வந்ததுடைய ஃபீட்பேக் ஏற்கனவே இன்று முதல் ஒரு 7 டெலிகேஷனும் டாக்டர் ஜெய்சங்கரை பார்த்துட்டாங்க, ஃபீட்பேக் கொடுத்தாச்சு. ஆனாலும் பாராளுமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று எதிர்கட்சிகள் அறைகூவல் விட்ட பொழுது ராகுல் காந்தி சொன்னார் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண கூடுங்கன்ட்டு. ஆனா நரேந்திர மோடி அந்த பாலிடிக்ஸ் என்ன பண்ணாருன்னா, அவர் மேலே he turned the table against ராகுல் காந்தி. இந்த 51 எம்பியை கூட்டும்போது அது ஒரு மினி பார்லிமெண்ட். எல்லா எம்பிஸ் எல்லா பார்ட்டில இருந்து இருக்காங்க அந்த டெலிகேஷன்ல. அவங்களை எல்லாத்தையும் சேர்த்துட்டு 10ஆம் தேதி வரக்கூடிய 2-3 நாட்களில் மாலை 4:30 மணிக்கு பிரதமர் தன்னுடைய இல்லத்தில் அனைத்து 59 டெலிகேட்ஸ் யார் யார் போயிட்டு வந்தாங்களோ அந்த 7 குழுக்களையும் வைத்துக் கொண்டு தன்னுடைய ஒரு ஆலோசனையை பெறுவதற்காகவும் அவர்களிடம் பயிற்ற சில முக்கிய பாயிண்ட்கள் எல்லாம் எடுத்ததாகவும் நான் கேள்விப்படுகிறேன். 10ஆம் தேதி ஒரு மாபெரும்
வெற்றி விழாவாகத்தான் கொண்டாடுவார்கள். இதுல பாருங்க, இண்டஸ் வேலி ட்ரீட்டில வந்து இந்தியா வந்து ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணிட்டாங்க, தண்ணி கொடுக்க முடியாது, அதெல்லாம் கொண்டு எடுத்து சொல்லியிருக்காங்க. செகண்ட், பாகிஸ்தான்லயே பாகிஸ்தானுடைய சிட்டிங் பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷெரீஃபினுடைய பிரதர் ஓப்பனா அட்மிட் பண்ணியிருக்காரு, நாங்கள்லாம் 3-4 தடவாளங்கள் இருக்கக்கூடிய ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ், பேஸ், ஏர் பேஸ் எல்லாம் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது எப்போ அடிச்சாங்க? 2வது நாள் தான். இந்தியா வந்து தீவிரவாதிகளை துரத்தி அடிச்சு. ஆனா இவங்கெல்லாம் குருத்வாரா, வைஷ்ணவ தேவி, கோல்டன் மந்திர், டெல்லியை தாக்கணும்னு நினைச்சிருந்தாங்க. ஸோ ஆக மொத்தம் ஒன்னொன்னா இப்பதான் ட்ரிபிள் டவுன் ஆயிட்டு வருது. சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அனில் சௌஹான் பேசினது கூட சிங்கப்பூரில் அது ஒரு கான்ட்ரவர்சி ஆனாலும் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் அளவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 10ஆம் தேதி ஜூன் மாதம் அனைத்து டெலிகேட்ஸையும் பார்த்து பேச இருக்கிறார். அது முழுக்கலும் அந்தந்த மொழிகளில், இப்போ கனிமொழியா இருந்தா நீ தொலைபேசிக்கு சரி, நீங்க வந்து தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் இன்டர்வியூ கொடுங்க, கட்டுரை எழுதுங்க தமிழ்ல, அப்படிலாம் சொல்லி என்கரேஜ் பண்ண போறாரு. இது ஒரு பேசும் பொழுதாகும். ஜூலை 21ஆம் தேதி பார்லிமெண்ட்டை கூட்ட இருக்காங்க. அப்ப கூட்ட இருக்கக்கூடிய சமயத்துல ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் எழுந்து அரசாங்கத்திற்கு எதிராக பேசினாரே ஆனால் இந்த 51 பேருடைய நிலைமை என்ன இருக்கும்? வில் தே சப்போர்ட் நரேந்திர மோடி ஆர் ராகுல் காந்தி? ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகும். ராகுல் காந்தியை ஒரு ஓரங்கட்ட எண்ணினது நரேந்திர மோடி ஓரம் கட்டி விட்டார். அதுதான் அவர் செய்த சக்சஸ். ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக அனைத்து கட்சி டெலிகேஷனை கூப்பிட்டு கொண்டு போயிட்டு அவங்கெல்லாம் திரும்பி வந்த பிறகு அவங்ககிட்ட வந்த ரிப்போர்ட்டை வச்சிருந்து அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்றாரு. அதுக்குன்னு ஒரு வெப்சைட் போட்டிருக்காங்க, யார் ஒன்னா போய் பார்க்கலாம். இது ஓப்பன் புக். அதே பாகிஸ்தான் நன்னா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அதாவது இந்தியா வந்து பாகிஸ்தானை ஒரு திம்சம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 22 டேஸ்ல 22 மினிட்ஸ்ல பிரைம் மினிஸ்டர் பேசினா இருப்பாங்க. அதை தான் ஹெட்டிங்கா வச்சு they have educated the foreign countries brief பண்ணியிருக்காங்க. அது சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்க வேண்டியது, மோடி அவர்கள் அவரா தேர்ந்தெடுத்து சென்ட் பண்ண அந்த டெலிகேட்ஸ். ஸோ மோடி அவர்கள் அவங்களுடைய எல்லாருடைய அவங்க கொடுத்த அந்த ஒரு விதம் இருக்கு இல்லையா, வெளிநாட்டுக்கு போய் ஹவு தே எக்ஸ்பிரஸ் அப்படின்றது இந்தியாவை பற்றி. ஸோ அதுல வந்து மோடி அவர்கள் தரவலி ஹாப்பியா இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம், ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த போர் நடந்துட்டு இருக்கும் போதே அவர் கேட்டிருந்தாரு ஒரு பார்லிமெண்ட் வந்து ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷன் நீங்க வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதன் பிறகு டெலிகேட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அதனுடைய வாய்ப்புகள் இருக்குமா? பிரதமர் நரேந்திர மோடி குஷியாக இருக்கிறார். அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் டெலிகேஷன் போயிருக்குன்னு சொல்லிட்டு. அவர் ஆபரேஷன் சிந்தூர் முடிந்த பிறகு 4 பொதுக்கூட்டங்களில் பீகாரிலும் ராஜஸ்தானிலும் குஜராத்திலும் ஸ்ரீநகரிலும் பேசியிருக்கிறார். அந்த பேச்சினுடைய தொகுப்பை பார்த்தால் கண்டிப்பாக டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனையின் பெயரில் நரேந்திர மோடியை தேர்ந்தெடுத்த அனைத்து கட்சி டெலிகேஷன் கூட்டு தூதுக்குழு மிக சிறப்பாக செயல்பட்டது என்று. ஒன்னொன்னு, ராகுல் காந்தி, நரேந்திர மோடிக்கு ராகுல் காந்தி இஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட். காரணம் என்னன்னு கேட்டா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளுக்கோ ஊடகங்களுக்கோ தமிழ் பத்திரிகைகளுக்கோ அதனுடைய ஒரு முக்கியத்துவம் தெரியவில்லை. ராகுல் காந்தி எது பேசினாலும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளில் மும்முரமாக முதல் செய்தியாக வருகிறது. சரண்டர் நரேந்திர மோடி என்று ட்ரம்புடன் பேசினார் என்று சொல்லுகிறார்கள். ஆனா அது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டெலிவிஷன்ல ஃபர்ஸ்ட் லீட் ஸ்டோரியா போகுது. ஆக மொத்தம் பாகிஸ்தானுக்கு நண்பனாக இருக்கிறார் ராகுல் காந்தி என்ற ஒரு பிம்பத்தை சைனா, இப்ப பாருங்க, இந்தியா வந்து ஆபரேஷன் சிந்தூர் பொழுது ஒரு டர்க்கியினுடைய ட்ரோனையும் சைனாவுடைய டோரையும் உடைத்தது, தகர்த்தெறிந்ததுன்னு சொல்லி ஸ்டோரி வந்தது. அதை பார்த்துட்டு சைனா வந்து ரேஃபேல் கிளப்பி விட்டாங்க. அதை நம்ம ஊர்ல ஹிந்து போட்டது, மன்னிப்பு கேட்டாங்க, அதை டெலீட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் விட்டுறாங்க. ஆனா நரேந்திர மோடி வந்து இதையெல்லாம் நன்றாக புரிந்து கொண்டு நுணுக்கமாக அவர் செய்த ஒரு மாபெரும் சாதனை என்ன என்று கேட்டால், அவரை நான் நன்கு நேரில் அறிந்ததனால், அவருடைய அணுகுமுறையில் புரிந்ததனால் நான் சொல்றேன், சிங்கிள் பாயிண்ட் கோஆர்டினேஷன் எல்லாமே அவர் தான் கோஆர்டினேட் பண்ணார். அதில் வெற்றிகரமாக அடைந்தார் என்பதுதான் சுருக்கமாக சொல்ல முடியும். சார், எங்களோட நேர்களுக்காக இனி ஸ்பெஷல் ஸ்கூப் இருக்கா சார் டெல்லியில இருந்து? ஸ்பெஷல் ஸ்கூப் கண்டிப்பாக இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில், அதையும் தவிர ஹரியானாவில் நேற்று முன்தினம் 4ஆம் தேதி நடந்த, ஜூன் மாதம் நடந்த ஹரியானா கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசியது
இன்று ராகுல் காந்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ற ஒரு தினசரி பத்திரிகையில் கட்டுரை எழுதியது மூன்றையும் தான் இளைய பாரதம் நேயர்களுக்கு ஒரு தமாஷான விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். எப்படி ராகுல் காந்தி என்றாலே அவர் ஒரு ஹீஸ் அ குட் என்டர்டெய்னர். கவுண்டமணி அந்த வடிவேல் மாதிரி அவர் நினைச்சிட்டாங்க ஆல் இந்தியா லெவல்ல. ஒண்ணு, மத்திய பிரதேசத்துல கமல்நாத், திக்விஜய் சிங் மற்றும் பல சீனியர் காங்கிரஸ் தலைவர்களை வைத்துக் கொண்டு ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். நாம் ஆட்சியில் இருந்து 25 வருடமாக ஆட்சியில் இல்லை. நம்ம கட்சி கமல்நாத் சென்ற ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தார். ஆனா இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் கிண்டி ரேஸ்ல ஓடக்கூடிய ரேஸ் குதிரை மாதிரி இருக்கணும். பராத் மே ஹாத்தி கோடா கொத்தரான், அதாவது பராத் என்றால் நிச்சயதார்த்த அந்த ஊர்வலம் வருது பாருங்க, என்கேஜ்மெண்ட் ஊர்வலம் கோவில்ல இப்பெல்லாம் அது கிடையாது தமிழ்நாட்டுல. அந்த பராத் கோடால குதிரை மீது உட்காந்து வருவார்கள் நார்த் இந்தியால மாப்பிள்ளைகள். அந்த குதிரை மெதுவா போகும். அதை தான் நான் கம்பேர் பண்ண ராகுல் காந்தி. காங்கிரஸ்காரங்க எல்லாம் மாப்பிள்ளை உட்கார்ந்து வைத்து கொண்டு வரக்கூடிய குதிரைகள் மாதிரி இருக்கிறீர்களே, ஆனால் கிண்டி ரேஸ்ல ஓடுற மாதிரி அந்த ஓட்டமா இருக்கக்கூடிய ஆள் தான் எனக்கு தேவைன்னாரு. கமல்நாத் எழுந்து போயிட்டார் வெளில. என்னடா அது, அவருக்கு 84 வயசாச்சு, என்ன புட்டா கோடா, அதாவது வயதான குதிரை என்று சொல்லுகிறாரா என்று. அதே மாதிரி பூபேந்தர் சிங் ஹுடா என்பவர் ஹரியானாவினுடைய காங்கிரஸ் தலைவர். அவர் சொன்னார், சக்சஸ் has got many fathers, failure defeat has none அப்படின்னு சொன்னார். உடனே ராகுல் காந்தி தன்னை தான் திட்டார்னு நினைச்சுன்னுட்டு பூபேந்தர் ஹூடாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆக மொத்தம் ராகுல் காந்திக்கு கட்சி உள்ளேயே அவருக்கு ஒரு நேர்படியான ஒரு விதமான வரவேற்பு இல்லை. எதிர்கட்சிகள் அவரை ஒதுக்கி விட்டன. ஆபரேஷன் சிந்தூர்ல கூட ராகுல் காந்தி தலைமையில் எந்த டெலிகேஷனும் போகல. சுப்ரியா சுலே என்று சொல்லக்கூடிய சரத்பவாருடைய மகள் இந்த மாதிரி விஷயத்தில் நான் வரமாட்டேன்னு ஓப்பனா சொல்லிட்டாங்க. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் 2029 ராகுல் காந்தி மீண்டும் பிரதமராக ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமா திமுகவால் என்பது புரியவில்லை. இந்த மாதிரியான ஒரு டெலிகேஷன் விஷயத்தில் எல்லாம் ராகுல் காந்தியிடமிருந்து திமுக விலகுகிறது என்று தான் டெல்லியில் பரவலாக பேசுகிறார்கள். காரணம், கனிமொழியினுடைய தூதுக்குழு மிக சிறப்பாக வெற்றி அடைந்ததுனால் அந்த அம்மா வெளில போய் சொல்லியிருக்காங்க we are one அப்படின்னு. ஆனா ராகுல் காந்தி வெளிநாட்டுல போய் இந்தியாவை திட்டுறது. சோ அதுக்காக கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. இந்திய அலையன்ஸ்ல ஒரு பெரிய தோற்றங்கள் மாற்றங்கள் இருப்பதாகத்தான் தெரிகிறது. இதுதான் ஒரு சிறப்பு செய்தி. நான் இனிமேல் ஃபியூச்சர்ல உங்களோட பேசும்போது ஒரு கடைசியில ஒரு துணுக்கு ஒன்று சொல்லி முடிப்பேன். அந்த துணுக்கு இதுதான். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.